லைஃப்பில் நிறைய நேரங்களில் நாம் ஏதோ ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னா இன்னொரு வேலை ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இந்த வேலை தானே நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்மளே நம்ம ஃபீல் பண்ணுவோம். நான் படிப்பு படித்தது இந்த வேலைக்கு தானா, நான் எவ்வளோ படித்தேனே இதுக்காக தானா, நான் எவ்வளோ வெயிட் பண்ணனே இந்த நாளுக்காக தானா, நான் ஏன் இந்த மாதிரி வேலை செய்கிறேன், இது ஒரு சாதாரண வேலை. நான் இப்போயே சொல்கிறேன், எதுவுமே இந்த உலகத்தில் சாதாரண வேலை இல்லை. இது உனக்காக அமைக்கப்பட்ட வேலை. ஏன் உன்னை இதுக்கு அமைச்சது? ஏன்னா அடுத்தது நீ போகிற வேலைக்கான பக்குவ நிலை இந்த வேலை தான் உனக்கு கிடைக்க போகுது, இந்த வேலை தான் உனக்கு கொடுக்க போகுது. இந்த சின்ன பக்குவ நிலையை நீ ஏற்றுக்கிட்டால் தான் அடுத்த நிலையில் உன்னால் உயர முடியும், அதுக்கு அடுத்த நிலையில் உன்னால் எதாவது சாதிக்க முடியும். அப்போது எந்த வேலை கிடைச்சாலும் அந்த நாள் நல்லா பண்ணிட்டு வான்றேன். அந்த ஃபஸ்ட்டு டே ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலையில் 100% கொடு, அதுக்கு அடுத்த நாள் 100% கொடு. நீ ஒவ்வொரு நாளும் 100% கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். உனக்கு அந்த வேலை தெரியுது தெரியல அதெல்லாம் நீ ரொம்ப பெருசாக யோசிக்காதன்ற லைஃப்பை. கீப் இட் ஆல்வேஸ் சிம்பிள், ஒன் அட் அ டைம், மொமெண்ட் பை மொமெண்ட். சரி, தனியாக ஒரு பர்சனால் ஜெயிச்சிட முடியுமா லைஃப்பில்? நிச்சயமாக முடியாது. டீம் அதுதான் இந்த உலகத்தை அழகாக்குது. எதெல்லாம் டீமு? குடும்பம் ஒரு டீமு, நண்பர்கள் ஒரு டீமு, ஆஃபீஸ் போனால் அந்த கலீக்ஸ் ஒரு டீமு, எல்லாருமே டீம் ஒர்க் தான்டா எல்லாமே பண்ணோம். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்தில் நீ டீம் தரதுக்கு முன்னாடி உனக்கே நீ தான் டீமு. உள்ளே இருக்கிற உனக்கு வெளியே இருக்கிற நீ தான் நம்பிக்கை கொடுக்கணும். வாடா மச்சான், நம்ம சாதிக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் பெருசாக பண்ணலாம், கலக்கலாம், சின்ன வேலை பெரிய வேலைலாம் பார்க்காத, வா நம்ம அதை கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். நார்மலாக சலூன் ஷாப்பில் இருந்த ஒருத்தர் பல கோடி ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நார்மலாக ஒரு ரெண்டல் காரை எடுத்துகிட்டு போய் வாடகைக்கு விட்டவர் 300 400 கோடி சம்பாதிக்கிற வருஷத்துக்கு. சரி, அப்போது லைஃப்பில் எந்த வேலையுமே சின்ன வேலை இல்லைப்பா. எந்த வேலை செஞ்சாலும் அதை பெருசாக செஞ்சேன்னா அது பெரிய வேலை. எவ்வளோதான் பெரிய வேலை உனக்கு கிடச்சிட்டு நீ அதில் 100% தரலைன்னா அது வேலை இல்லை, சின்ன வேலையை உனக்கு மாறிடுது. ஆனால் சாதாரண வேலை அதில் நீ 100% தர, அதில் பெரிய ஆள் ஆகிடுற. லலிதா ஜுவல்லரி ஓனரோட கதை கேட்டேன்னா அதில் உனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, அது ஒரு சின்ன பையன் ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிடுறாரு கோல்டு வியாபாரத்தில். இந்த மாதிரி 1000 கதை சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும். ஏன் அண்ணாச்சி வசந்தனுக்கும் அண்ணாச்சி கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க. இவங்களாம் வெளிநாட்டில் எடுத்தால் இன்னும் நிறைய பேரோட கதை இருக்குது. கர்னல் சாண்டர்ஸ் KFCயோட ஓனர், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் அவர் அந்த கோலை கிரியேட் பண்ணார். சாய்ச்சரா ஹாண்டா எப்படி கிரியேட் பண்ணார்? சாதாரண கார் மெக்கானிக்லேருந்து ஒரு ஹாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியை ஒரு கார் மேனுஃபேக்சரராக மாறார். எப்படி? யார் ஒருத்தர் தனக்கு கிடைச்ச சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பிறருக்கு கிரியேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக வளர்ந்துருவாங்க. அப்போ இந்த நிமிஷத்தை என்ன பண்ணணும்? எந்த கிளாஸ் நீ படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, நீ சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் குரூப் எடுத்தாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, மெடிசன் எடுத்தாலும் சரி, ஏரோநாட்டிக்கல் எடுத்தாலும் சரி, ஹார்டிகல்ச்சர் எடுத்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் எடுத்தாலும் சரி, நீ என்ன படித்தாலும் சரி, லைஃப்பில் எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நான் பெருசாக பயன்படுத்த போகிறேன்னு நினச்சா மட்டும்தான் நீ பெரிய ஆளாவ. நான் சொன்னது புரிஞ்சுதுன்னா உண்மையாகவே நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் 100% தருவேன் நான் நம்புகிறேன் இந்த நிமிஷத்தில். ஸோ ப்ராமிஸ் கிடைக்குமா? எதை பண்ணாலும் இனிமேட்டு 100% பண்ணணும். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.